பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும்படிக்காய் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். 1 தீமோத்தேயு அதிகாரம் 5:22 நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, பிறருடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதே, உன்னை தூய்மை உள்ளவனாக காத்துக்கொள். ஆமேன். இதோ பரிசுத்த உள்ளத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் காத்துக்கொண்டு நாம் வாழும்படிக்காய் கடவுள் நம்மை அழைக்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:8 பார்க்கின்றோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஜோசுவா ஆகமம் அதிகாரம் 3:5 பார்க்கின்றோம், ஜோசுவா மக்களிடம் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை கடவுள் உங்கள் வாழ்வில வியத்தகு செயல்கள் செய்வார். நாம் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம் வாழ்க்கையில் வியத்தகு செயல்கள் செய்து கடவுள் எந்நாளிலும் நம் உடன் இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். ஆகையால் வாழ்வின் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள நம் இதயத்தில் எழக்கூடிய சிந்தனைகள் அனைத்திலும் நாம் கண்ணும் கருத்துமாய் வாழும்படிக்காய் நாம் நம்மையே ஒவ்வொரு நாளிலும் பரிசோதித்து கடவுளுக்கு உகந்த இதயமாய் இருக்கும்படிக்காய் நாம் நம்மையே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்குள் இருந்து வாசம் செய்து நம்மை வழிநடத்தக்கூடியவராயிருக்கின்றார். ஆகையால் சகல நிலைகளிலும் ஒரு பரிசுத்த வாழ்வு நமக்குள் இருக்க நம்ம இதய சிந்தனைகளில் எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தையோடு நாம் பயணிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை வேலியடைத்து ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கின்றார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவருடைய இதயம் எப்பொழுதும் பரிசுத்தமான பரிசுத்த சிந்தனை கொண்ட பரிசுத்த செயல்கள் கொண்ட ஒரு இதயமாய் இருந்ததை பார்க்கின்றோம். தாவீதை பார்க்கின்றோம், பாவம் செய்தவுடன் ஆண்டவரே இதோ தூயதோர் உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி, புதுப்பிக்கும் ஆவியை என்னில் நிரப்பும் என்று சொல்லி பாவம் செய்தவுடன் பரிசுத்த உள்ளம் தேடி கடவுளிடத்தில் சென்றாள். ஆகையால் இதோ இந்த தவ காலத்தில் அந்த பரிசுத்த உள்ளம் வேண்டி நாமும் ஆண்டவரிடம் செல்வோமா? கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, அப்பா, என் இருதயத்தை பரிசுத்த உள்ள இருதயமாய் நீர் நமக்கு தந்து அந்த பரிசுத்தத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க தேவரீர் இந்த தவக்காலத்தின் வழியாய் எங்களை புதுப்பியும் ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.